திரு VS அச்சுதானந்தன் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சருமான தோழர் திரு VS அச்சுதானந்தன் அவர்கள் 21/7/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. கேரள மாநிலத்தின் மிக பெரும் அரசியல் ஆளுமையாக திகழ்ந்த தோழர் திரு VS அச்சுதானந்தன் அவர்கள் கொள்கை உறுதிமிக்க பொது உடைமைவாதியாகவும் மக்கள் மனங்கவர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கேரள மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சிபு சோரன் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபு சோரன் அவர்கள் 4/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக விளங்கிய திரு சிபு சோரன் அவர்கள் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர். ஜார்க்கண்ட் மாநில வளர்ச்சிக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் சிறப்புற பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஜார்க்கண்ட் மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு கணேசன் முதுபெரும் அரசியல் தலைவர் மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து முதுபெரும் அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான திரு கணேசன் அவர்கள் 15/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. திரு கணேசன் அவர்கள் பொது வாழ்வில் எளிமையை கடைபிடித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் நட்பு பாராட்டி மாற்று கொள்கைகள் கொண்ட தலைவர்களிடத்திலும் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரிகத்தை பேணி காத்தவர். பொது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்தவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மாநில ஆளுநராக பதவி வகிக்கையில் மேற்கு வங்க மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்தவர். 2023 ஆண்டு முதல் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சுதாகர் ரெட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் திரு சுரவரம் சுதாகர் ரெட்டி அவர்கள் 22/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தோழர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் தொடக்க காலத்திலேயே இடதுசாரி சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு மாணவர் இயக்கங்களில் தீவிர பங்காற்றியவர். நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மருத்துவர் திருமிகு பீலா வெங்கடேசன் தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் மருத்துவர் பீலா வெங்கடேசன் அவர்கள் 24/9/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. மருத்துவர் பீலா வெங்கடேசன் அவர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகி பல்வேறு முக்கிய துறைகளில் செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர். குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக திறம்பட அயராது பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.